இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஹோட்டலோட பில்லிங் சாஃப்ட்வேர். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட லாகின், உங்கள் யூசர் நேம் அப்படிங்கிறது என்ன, அந்த யூசர் நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு உள்ள லாகின் ஆகிறோம். முதல் விஷயம். ரைட். இப்போ இதுக்கடுத்து உங்களோட ஐட்டம்ஸ், உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றணும். ஸோ சாம்பிளுக்காக ஒரு 4 ப்ராடக்ட் நான் ஏற்றிருக்கேன், அதுக்கு அடுத்தது ஏற்றுறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து அப்படின்னும்போது மீல்ஸ் அப்படின்னா மீல்ஸ் ஃபுட் ஐட்டம், இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து டின்னரு லஞ்ச் அப்படிங்கிறது நான் அதோட கேட்டகரியை நான் பிரிச்சுக்கிடுவேன். சரிங்களா? ரைட். அதுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் எத்தனை % ஜிஎஸ்டி வேணும்னா போட்டுக்கோங்க, என்ன வேணுமோ உங்களோட ரூல்ஸ் அண்ட் உங்களோட ஹோட்டலை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி வேணாம்னா 0 அப்படிங்கிறது. சரிங்களா? என்ன ரேட், லஞ்ச் சாப்பிடணும் மீல்ஸ் சாப்பிடும்போது 150 அப்படின்னா 150 கொடுத்துட்டு உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐட்டம். ஓகேங்களா? ரைட். வெரைட்டி ரைஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஐட்டம் கொடுத்துறேன். ரைஸ் ஐட்டம்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4-5 பேரில் மட்டும் ஆட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன வேணுமோ வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ரைட். ஸோ இட்லி தோசை பூரி என்னென்ன வேணும். ரைட். இப்போ நம்ம உங்களுக்கு 2 ஸ்டைல் காமிக்க போகிறேன். முதல் விஷயம் அப்படின்னும் இது வந்து உங்கள் ஃபோனில் எப்படி ஆர்டர் போடுறது, அதே நேரம் பார்சல் ஆர்டராக இருந்தால் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ரெண்டுமே நான் காமிக்க போகிறேன். இப்போ 2-3 விஷயங்கள். முதல்ல வந்து நம்ம ஸ்டாஃப், நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக எப்பவுமே முதல்ல வந்து ஸ்டாஃப் வந்து நான் பார்சல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறோம். அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பார்சல் அப்படிங்கும்போது அவங்க தனியாக அவங்களுக்கு ஒரு சின்ன அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். சரிங்க? அதுக்கப்புறம் உங்களோட ஒவ்வொரு ஸ்டாஃபோட பேர், மணி முத்து யார் யார் வராங்களோ அவங்க பேர் ஃபுல்லாக நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக 2, 3, 4 அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டாஃபோட பேர். இது ஒன்று. இதுக்கு அடுத்தது அப்படின்னும்போது நம்ம கிட்ட எத்தனை டேபிள்ஸ் இருக்கோ அந்த டேபிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவேன். சரிங்களா? ஸோ அந்த விஷயம் அப்படிங்கும்போது என்னோட டேபிள் மாஸ்டர். ரைட்டுங்களா? இப்போ எனக்கு எத்தனை டேபிள் வேணும், ஏற்கனவே T1 T2 டேபிள் 1 டேபிள் 2 டேபிள் 3, அதுக்கப்புறம் அந்த டேபிளுக்கு 4 அப்படின்னா T4 அப்படின்னா T4, அடுத்து T5 அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இதை வந்து மொபைல் ஆப்போட சேர்த்து எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுக்காக ஒரு 2 வேலை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க டேபிள் ஆர்டர் எடுப்பாங்க அப்படின்னா ஆப்பை நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்னோட ஆப் வந்து ஐட்டம் என்ட்ரி அப்படிங்கிற ஆப். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் எந்த டேபிள். ஸோ டேபிள் வந்து ஏற்கனவே டேபிள் ஆர்டர் எடுத்தது அப்படியே இருக்கும். அந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஃபுட்டு லஞ்சு ரைஸ் எது வேணுமோ நான் இப்போ கிரியேட் பண்ணதுக்கு. ஸோ ஃபுட்டுன்னு கொடுக்கும்போது தோசை இட்லி. ஸோ தோசை வேணா தோசை, இட்லி வேணா இட்லி, எத்தனை இட்லி வேணும். சரிங்களா? அடுத்த கேட்டகரி லஞ்சில் என்ன வேணும், மீல்ஸ் 1. அடுத்தது ரைஸ் வேணும்னா ரைஸில் என்ன வேணும், ரைஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்து நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா கீழே எனக்கு என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கேன்னு எனக்கு லிஸ்ட்டு காமிச்சிடும். ரைட். ஓகே அப்படின்னா நான் ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டா இந்த டேபிள் அப்படிங்கிறது எனக்கு ஆர்டர் புக் ஆயிடும். சரிங்களா? ரைட். இப்போ இதே டேபிள் அவங்க அடுத்த ஆர்டர் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா சேம் அதே டேபிள் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுவேன். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆர்டர், அந்த ஆர்டரில் வந்து நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆர்டர் பண்ணுறேன்னா ஒரு புரோட்டா 1, ஒரு பூரி 1. ஸோ கொடுத்து ஜஸ்ட் சப்மிட். சரிங்களா? ஸோ இது வந்து ஆர்டர் எடுக்க உங்களோட ஏற்கனவே சிஸ்டத்தில் ஒரு KOIT அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். சரிங்களா? ஸோ இது உங்கள் ஃபோன் ஆர்டர் எடுக்கிறதுக்காக நான் இதோட அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோன் ஆர்டர் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் என்ட்ரி. சரிங்களா? சேல்ஸ்ல உள்ள வந்துட்டு ஜஸ்ட் முதல் விஷயம் என்ன பண்ணும்னா எந்தெந்த ஆர்டர் பெண்டிங் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு கீ மட்டும், அந்த F8 அப்படிங்கிற கீ பிரஸ் பண்ணுனா அந்த டேபிள் எந்த டேபிள்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சிடும். இந்த பில்லை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த செலக்ட் பண்ணிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டா முடிஞ்சது. நான் போட்டிருந்தேன்ல இட்லி தோசை பூரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக போட்ட ஒரு பூரி 1, பார்சல் 1, ஸ்டாஃப் ஐடி 2 நம்ம ஸ்டாஃப் மூலமாக போட்டிருக்காங்க. ரைட். ஓகே. க்ளோஸ் பண்ணால் ஜஸ்ட் ஸ்டார் பில் முடிஞ்சோன்னு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த பிரிண்ட் அவுட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இது என்னென்ன ஐட்டம், ஸோ டேபிள் நம்பரு, எந்த வெயிட் போட்டிருக்காங்க, டுடே நம்பர் ஒன்று, இது எத்தனாவது ரிசிப்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று தனியாக வந்துடும். இந்த ரிசிப்ட் நம்பர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒன்று டிஃபால்ட் அவங்க கேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம திரும்ப எந்த வித சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. மேபி கஸ்டமர் வந்து ஜிபே பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த ஜிபே அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுருவோம்.
ஓகேங்களா? ஸோ என்னோட பேமெண்ட் சேஞ்ச் அந்த டுடே நம்பர் அப்படிங்கிறது அந்த ரிசிப்ட்ல இருக்கும். ஜஸ்ட் அந்த நம்பரை கொடுத்துட்டு அவங்க ஜிபே பண்றாங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட கார்டோட பேமெண்ட் மட்டும் நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஜிபே எவ்வளோ அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் சரிங்களா கொடுத்து சேவ் அப்படின்னும் இந்த பில் ஆட்டோமேட்டிக்காக ஜிபேவா சேவ் ஆயிரும். ஓகேங்களா? முடிஞ்சது. இந்த பில் வந்து பேமெண்ட் மோடு முழுசா மாறிடும். இப்போ நான் ரிப்போர்ட் பார்க்கணும்னா என்ன F11 கொடுக்கும்போது என்னோட ஜிபே அமௌண்ட் இது வந்து ஜிபே அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆயிடுச்சு. போட்ட பில் கேஷ். ஸோ டிஃபால்ட்டா கேஷ்ல விழுந்துரும். இப்போ கேஷ்ல விழுந்ததுல நீங்க எதுவும் வர வைக்க வேண்டியதில்லை, பேமெண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேமெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது முதல் வேலை. அடுத்த வேலை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அடுத்தது பார்சல் வருது அப்படின்னா ஜஸ்ட் பார்சல் அப்படிங்கறத மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு என்ன ஐட்டம் 1 நம்பர் எத்தனை பீஸ் 2 பீஸ், அடுத்தது 3 நம்பர் எத்தனை பீஸ், அடுத்து 4 நம்பர். இது நம்பர் தெரிஞ்சா நம்பர், இல்ல எனக்கு நம்பர் ஞாபகம் இல்ல பேர் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னா பார்சல் மீல்ஸ் அப்படின்னா பார்சல் மீல்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்டர். அவ்வளோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டார் என்டர். முடிஞ்சது, பில் முடிஞ்சது. சரிங்களா? பில் அவ்வளோ சிம்பிளா வந்துடும். ஸோ இந்த பார்சல் பில் அப்படின்னும் போது இதுல ஒரு 2 ஃபீச்சர் கொடுக்கலாம். முதல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த பில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பில்லா வந்துடும். உங்க உள்ள வந்து கேஓடி வச்சிருந்தீங்கன்னா கேஓடிக்கு ஒரு பிரிண்டரையும் உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது இவ்வளவுதான் பில்லிங். உங்களோட பில்லிங் அப்படிங்கிறது இந்த டேபிள் அப்படிங்கும்போது நீங்க முடிக்கும் போது என்னென்ன டேபிள்ஸ் பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது நீங்க எப்போ வேணாலும் நீங்க பாத்துக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அடுத்த டேபிள் இப்போ 2 பேர் வந்து ஒரே டேபிள், இப்போ ஒரு ஃபேமிலி வராங்க 2 டேபிளையும் ஒன்னா முடிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருவேன். 2 பில்லையும் ஒன்னா முடி அப்படின்னும் போது 2 ஒன்னா செலக்ட் பண்ணி நான் பில்லை க்ளோஸ் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? பில் முடிஞ்சது. ஸோ பில்லு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வேலை பண்ணும்போது இன்னைக்கு டேட்ல என்ன சேல்ஸ் சிம்பிளா பாத்துக்கிறீங்க. இன்னைக்கு டே புக்ல எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, கேஷ் சேல்ஸ் எவ்வளவு, என்னோட கால் சேல்ஸ் எவ்வளவு, மொத்த சேல்ஸ் எவ்வளவு, நேற்று எனக்கு கையில எவ்வளவு ஓப்பனிங் கையில இருந்தது, என் கையில இப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் கொண்டு வந்துடுவேன். சரிங்களா? ஸோ கேஓடியோட சிம்பிள் பில்லிங் அப்படிங்கிறது இந்த விஷயம் தான். இதுக்கு அடுத்து என்னோட சேல்ஸ் டீடைல் அப்படிங்கிறது 2-3 ஸ்டைல் ஒன்றும். முதல்ல சேல்ஸ் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட். ஸோ என்னென்ன ஐட்டம் எவ்வளோ ஓடி இருக்கு, நம்மளுக்கு இதுதான் மேஜராக தேவைப்படும். என்னென்ன ஐட்டம் எவ்வளோ ஓடி இருக்கு அவ்வளோ. ரைட்டுங்களா? இதுல தேவைன்னா பில் வைஸ் வேணும்னா பில் வைஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல நீங்க பாத்துக்கலாம் எந்தெந்த பில் நம்பர் எவ்வளவு ஓடி இருக்கு. ரைட்டுங்களா? ஃபுல் ரிப்போர்ட். இது ஒரு 2-3 ஸ்டைல் ஆஃப் ரிப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதை பேஸ் பண்ணி இது எல்லாமே தெர்மல் பிரிண்டர்ல வந்துடும். ஸோ நான் இப்போ ப்ரீவியூ இருக்குனால A4 பேப்பர் உங்களுக்கு வருது. நார்மலா வரும்போது இது பக்கா தெர்மல் பிரிண்டர் 3 இன்ச் பிரிண்டர்ல நீங்க எடுத்து உங்க போட்டோல நீங்க எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்பப்போ கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது உங்களோட ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷல் ரிப்போர்ட், ஸோ ஜஸ்ட் சேல் பில் வைஸ் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், சேல்ஸ் ஃபுல் டீடைல் ரிப்போர்ட். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா சார்? ரைட். ஓகே. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளோ எப்படி டேபிள் ஆர்டர் போடுறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்க, நான் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ சார்.